கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தெய்வன் எபிசோட் 1550 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலே ஏசாயா 3:11 சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். துன்மார்க்கனுக்கு கேடு உண்டாகும். அவன் வாழ்க்கையில் என்ன துன்மார்க்கங்களை மற்றவர்களுக்கு செய்தானோ அதே துன்மார்க்க காரியங்கள் அவனுக்கு வந்தடையும். துன்மார்க்கத்தின் பலன், அவன் மற்றவர்களுக்கு செய்த தீமைகள், மற்றவர்களை படுத்தின கொடுமைகள் எல்லாம் ஒரு நாள் அவனுக்கு மற்றவர்களால் கொடுக்கப்படும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு ஐயோ. ஒருவேளை துன்மார்க்கன் செழித்து கூட வாழலாம், பணக்காரனாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அவன் துன்மார்க்கத்திற்கு தக்க பலனை அவன் அடைந்தே தீர வேண்டும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக, அவன் செய்த செயல்களுக்கு தக்கதாக பலனை அவன் அனுபவித்தே தீர வேண்டும். யாராயிருந்தாலும் இதுதான் சத்தியம். துன்மார்க்கர் துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வந்து பரிசுத்தவான்களாய் மாறினால் கர்த்தர் அவர்கள் துன்மார்க்கத்தை மன்னித்து அவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க கர்த்தர் தயாராக இருக்கிறார். எனவே துன்மார்க்கமாய் அக்கிரமமாய் வாழுகிற சகோதரனே, உனக்காகத்தான் இந்த செய்தி. உன்னுடைய ரவுடித்தனங்கள், உன்னுடைய அக்கிரமங்கள், உன்னுடைய போலியான காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் வெட்ட வெளிச்சமாகிவிடும். எனவே துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வா. துன்மார்க்கனுடைய வாழ்வு நீடித்திருப்பதில்லை. துன்மார்க்கனுக்கு ஐயோ என்று பைபிள் சொல்லுகிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யார் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் துன்மார்க்கத்தை அகற்றி நல்ல வாழ்க்கை வாழ இன்றைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வாருங்கள். துன்மார்க்கமாய் வாழுகிறதுனாலே துன்மார்க்கன் செய்த செயல்களெல்லாம் அவனுக்கே திருப்பி விடப்படும். எனவே துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வந்து பரிசுத்தமானாய் வாழுங்கள். உங்கள் துன்மார்க்கம் ஒழியட்டும். துன்மார்க்கத்தினாலே நல்ல பலன்கள் கிடைக்கப் போவதில்லை. துன்மார்க்கன் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. எனவே துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வாருங்கள். நல்ல பரிசுத்தவானாய் மாறுங்கள். பரலோகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.